ஜயத்யாஸ்ருத சந்திராசத்வாந்த வித்வம்சனோதயः பிரபாவான் சீதையா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரः. இச்சாமோஹி மகாபாஹும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருதாரணம். டே கழவா, சிம்மாசனத்தில் இருந்துட்டே போறோம். அநேக வருஷ சாகஸ்ரோ விருத்தஸ்தமசி பார்த்திவன். போருண்டாப்பா, எவ்வளவு நாள் இந்த ராஜ சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு இருப்பேன். இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும், இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும். அந்த மாதிரி அநேக வருஷ சாகசம், 100, 200, பல்லாயிரக்கணக்கான வருடங்கள், கிட்டத்தட்ட 60,000 வருஷங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணான்னு சொல்றான். அதுக்கெல்லாம் ஏதோ ஒரு கணக்கெல்லாம் போட்டு வச்சிருப்பான். அது எப்படி வேணா இருக்கட்டும். பல ஆண்டுகள், பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் தசரதன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினாங்க. கிம்னுமை தர்மேன பிருத்திவி மனுஷாசதா. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் என்ன தப்பு பண்ணினேன்றதாக நீங்க எல்லாரும் என்ன சிம்மாசனத்தை விட்டு இறங்க சொல்றேன். நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, நல்லா தான் பிரஜா பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு எந்த குறவு இல்லை, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். நான் அவன் ஒரே வார்த்தை சொல்லிட்டா, அப்படி இல்லை, ரொம்ப அற்புதமான ஒரு பிள்ளை, லோகத்தில் அப்படி ஒரு பிள்ளையை பார்க்கவே முடியாது. ஒரு மகாகவி சொன்னா, என்னையா எப்போ பார்த்தாலும் வருஷம் ராமாயண உபன்யாசம் நடக்கிறது, எல்லாரும் ராமனை பற்றியே காவியங்கள் எழுதுறா, எல்லாரும் ராமன் ராமன் சொல்லிட்டு இருக்கா. அப்படி என்னதான் குணானாம் கோ தோஷா கவீனாம் கோ தோஷா சது குணகணானாம் அவகுணானாம். எல்லாரும் கவிதை எழுதும் பொழுது ராமனை பற்றியே கவிதை எழுதுறா, ராமனுடைய சரித்திரத்தையே எல்லாரும் எழுதிட்டு இருக்காங்கன்னா கவீனாம் கோ தோஷா. அது கவிகளிடத்தில் இருக்கக்கூடிய தோஷம் இல்லை. கவிகள் ஒரு பொழுதும் தோஷம், அவள் இருந்த தோஷத்தை நாம் ஆரோபணம் பண்ணக்கூடாது. பின்ன என்ன, சத்து குண கணானாம் அவகுணா. குணங்களால் உயர்ந்தவர்களாக ராமபிரான் அவதரித்த காரணம் என்றோ தோஷம். அது தோஷமா? அது வேற என்ன சொல்ல முடியும், வேற எதை பத்தி பேச முடியும், உலகத்துல வேற பேசுவதற்கு என்ன இருக்கிறது? ராமனை சொல்லிட்டே இருந்தா எவ்வளவு சொன்னாலும் சரி, வாய் வருவி ராமனை பத்தி சொல்லும் பொழுது அது ஆஹ்லாதத்தை, ஆனந்தத்தை, அத்யுதமான ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கு. கதன்னு மயி தர்மேண பிருத்திவி அனுசாசதி பவந்தோ திரஷ்டுமிச்சந்தி யுவராஜம் மமாத்மஜம். பிடிச்சி இழுத்துருக்க போல இருக்கே, கீழே உருட்டி விட்டுடுங்க போல இருக்கே, சிம்மாசனத்தில் நான் என்ன இனிமேல் உட்கார வைக்க மாட்டீங்க போல இருக்கே, தெரியாதரமா ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டேன். ஏதோ மக்களுடைய மனோபாவத்தை தெரிஞ்சுக்கலாம்னா, ஐயோ ராஜா என்ன அவசரம், உங்களுக்கு என்ன வயசாகிடுது நினச்சிட்டு இருக்கேள், நீங்கள் நன்னா தானே இருந்திருக்கேள், நன்னா தான் ராஜ்ய பரிபாலனை பண்ணிட்டு இருக்கேள், உபச்சாரத்துக்காக 2 வார்த்தை சொல்ல வேண்டாமா? கடைசி நாள் உபன்யாசத்துக்கு பேசுறதுக்கு வருவா சில பேர், அவள் உபன்யாசமே கேட்டுருக்க மாட்டான். இங்கே இல்லை, ஜென்ரலாக சொல்லுவேன். அதான் சுவாமி சாதிச்சார், ரொம்ப நல்லா சாதிச்சார், ரொம்ப நல்லா சாதிச்சார், இதையே சொல்லிட்டு இருப்பான். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, ஒரு மாதத்துக்கு மேல்கோட்டையில் உபன்யாசம் பண்ணினேன். பாகவத சப்தாகம் நடந்தது. கார்த்தால வேலை 150 பேர் பாகவத பாராயணம் 150 பேர் பாராயணம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2 செஷன் உபன்யாசம், 3 to 5 ஒரு செஷன் உபன்யாசம், திருப்பி 7 to 9 ஒரு செஷன் உபன்யாசம். அப்படி விஸ்தாரமாக பாகவத சொல்லிட்டே வந்து ஒரு 2-3 பேர்கிட்ட எல்லாரும் அந்த உபன்யாசத்தை ரசித்தாங்க. கடைசியில் என்ன பண்ணிவிட்டா, அடியான சேர்ந்த என்னுடைய சிஷ்யா 2-3 பேர் அந்த உபன்யாசம் கேட்டவாளை இன்டர்வியூ எடுக்கலாம். இப்போலாம் அது ஒரு பெரிய ட்ரெண்டிங்காக எடுத்து உபன்யாசம் கேட்குறவா, அதாவது ஒரு சினிமா பார்த்துட்டு வெளில வரைச்சா அவகிட்ட மைக்கு நீட்டுறது ஒன்று வச்சுட்டு கழுவி அந்த மாதிரி உபன்யாசம் கேட்டவாளை சொல்லுவாங்க. சுவாமி ரொம்ப சாச்சார், ரொம்ப நல்லா சாச்சார், ரொம்ப நல்லா அத்தியுதமாக இருந்தது சொல்லி வச்சா மாதிரி ஒரு 50 பேர் இன்டர்வியூ பண்ணால் 50 பேர் நிருசிம்மாவதாரத்தை தவிர்த்து வேறு எதுவுமே பேசுது. ஏன் 7 நாள் உபன்யாசத்தில் கிட்டத்தட்ட 2 செஷன் மாற்றி உபன்யாசம் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சப்ஜெக்டாக நிருசிம்மாவதாரம். அப்போ மீதி எதுவுமே மண்டையில் ஏறலையான்னா அவன் மனசில் பதிஞ்சுது, அவ்வளவுதான். அதனால் கேட்டதில் சில விஷயங்கள் மட்டும்தான் மனசில் பதியும். கேட்டதில் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது எல்லாருக்கும் சிரமமாக இருக்கும். சில சமயம் சுவாமி நீர் என்னமோ சொன்னீர், ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு உபன்யாசம், ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது, என்னமோ நல்லா இருந்தது, நாம எல்லாத்தையும் நல்லா இருக்கிறதா நினச்சிட்டு இருக்கோம். மனசு அப்படி அளவாய்ஞ்சின்னு இருக்கு, மனசு அப்படி ஓடிட்டு இருக்கு. அதை கவனிச்சு அதை சொல்றது முடியாது. யார் முழுக்க கேட்டிருக்காளோ அவளை பேச சொன்னாலேயே அது தடுமாறும் இல்லையா? யார் பேச சொன்னாலோ அவளை கேட்டாலேயே அது தடுமாறும். நான் சுவாமி கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு வந்தேன்னு அர்த்தம். என்ன கேள்வி? 10 நாள் உபன்யாசம் பண்ணார். அதுல ராமன்னர் ராவணன்னர் மாற்றி தினந்தோறும் உபன்யாசத்தில் ராமன் ராமன் ராவணன் ராவணன் சொல்லியிருந்தார். எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், இதுல ராமன் ராட்சசனா இல்ல ராவணன் ராட்சசனா? மீதி எல்லாம் கதை நல்லா புரிஞ்சிருக்கு. ராமன் ராட்சசனா இல்ல ராவணன் ராட்சசனா?
அவர் செம்ம காண்டில் இருந்தார். அவர் உபன்யாசகர். ராமனும் ராட்சசன் இல்லை, ராவணனும் ராட்சசன் இல்லை, உம்மை உட்காந்து வச்சு உபன்யாசம் பண்ண பாரு, நான் தான் ராட்சசன். ஓ அப்படியா சுவாமி, ரொம்ப தேங்க்ஸ், இப்ப சந்தேகம் கிளியர் அப்படின்ட்டான். ஆகையால உபச்சாரத்திற்காகவாவது 2 வார்த்தை பேச கத்துக்கணும். சப்ஜெக்டை பத்தி அது உள்ளர்த்தத்தை புரிந்து கொண்டு பேச தெரிஞ்சுக்கணும். என்னவோ உபன்யாசத்தை பத்தி பேசுனா கடைசியில் நைச்சான்னு சொன்னார். இந்த வைஷ்ணவாளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, சுபாவத்தில் வராது, ஆனால் குழன்னு உபன்யாசத்தில் சொல்லிட்டு இருப்பாரு. நைச்சான்னு சொன்னான், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் எல்லாம் உளறல், நான் சொல்றதெல்லாம் தப்பு தப்பாக இருந்திருக்கும், உங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருப்பேன், நீங்கள் எல்லாரும் என்னை பொறுத்துக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை கன்க்ளூஷனில் ஒரு உபன்யாசத்தை முடிக்கச்சு. அங்கேருந்து ஆர்கனைசர் வந்து சுவாமி கடைசியில் சாதிச்சிரு மொத்தம் சத்தியம் தான். அப்படிலாம் கிடையாது, இவர் எப்படி தெரியுமா சொன்னார், இவர் மாதிரி சொல்றவா உண்டா அப்படின்னு ஏதோ 2 வார்த்தையை தூக்கணும். ஆனா தசரதன் அதை எதிர்பார்த்து சொன்னான்னா, கதர்மமை தர்மேன பிருத்திவி மனுஷாசதி. ஒரு பேச்சுக்கு ஐயோ என்ன அவசரம் தசரதா, ஒன்றும் இல்லை, உன் பிள்ளை நல்லவன் தான், கொஞ்ச நாள் நீ ஆகட்டுமே சொல்லியிருக்க வேண்டாமோ. புட்டே கிழவா சிம்மாசனத்தை விட்டு இறங்கு, கிழவா சிம்மாசனத்தை விட்டு இறங்கு விட்டா தரன்னு இழுத்து கொண்டு போய் தசரதன் தெருவு விட்டுருவா போல இருக்கு. தசரதனுக்கு நன்னா தெரியும் சுவாமி. இதி தத்வச்சனம் ஸ்ருத்வா ராஜா தேஷாம் மனப்பிரியோ அஜானன்னிவ ஜிக்ஞாசு இதம் வச்சனம் அப்ரவீத். நன்னாவளுடைய மென்டாலிட்டி தெரியும். ராமனை பத்தி அந்த மக்கள் பேசுவதை கேட்க வேண்டும், கேட்க வேண்டும், அது கேட்க கேட்க அப்பொழுதைக்கப்பொழுது என்ன ஆறாவதுன்னு அதை அனுபவிப்பதற்காக தசரதன் ஒன்றுமே தெரியாததை போன்று கேட்டான். மக்கள் மனோபாவத்தை அறியாதவனா இந்த அரசன். இத்தனை ஆண்டுகள் பரிபாலனம் செய்தவன் இல்லையா, அவனுக்கு அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரியாதா? ஒண்ணுமே தெரியாத இப்போது கேட்டதனுடைய தாத்பரியம் என்ன கேட்டா, அஜானன்னிவ ஜிக்ஞாசு இதம் வச்சனம் அப்ரவீத். பேச ஆரம்பித்தா, ஒருத்தரா பேசினான். அந்த சபா மண்டபத்தில் இருந்த அயோத்தி நகரத்து மக்கள் அத்தனை பேரும் பேச ஆரம்பித்தாளாம். பகவோ நிருப கல்யாண குணாஹ புத்திரஸ்ய சந்திதே குணான் குணவதோ தேவதேவ கல்பஸ்ய தீமதஹ பிரியானந்தானந்தான கிருஷ்ணான் பிரவக்ஷாமோத்யதான் ஸ்ருதோம் திவ்யை குணைர் சக்ரசமஹ ராம சத்யபராக்கிரமஹ இக்ஷ்வாகுப்யோபி சர்வேப்யஹ க்யதிரிக்தோ விஷாம்பதே. இந்த வம்சத்துல பல ஆண்டுகளா இருக்கும். அதுல ஒரு பெரிய வயசான தாத்தாவத்தர், 110 வயசானதவருக்கு, பல ஜெனரேஷன் பார்த்தவர் அவர். தசரதனுக்கு அப்பா தாத்தாலாம் பார்த்தவர். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கணவர் சொல்றார், எத்தனையோ ராஜாக்களை பார்த்துருக்கோம், எத்தனையோ ராஜாக்களை கேள்விப்பட்டிருக்கோம், எல்லாரும் நல்ல வார்த்தா, எங்களை நன்னா தான் கவனிச்சுட்டா. ஸ்டில் இன்னும் ராமன் ராஜ்யாபிஷேகம் பண்ணிக்கல, இருந்தா கூட ராமனை போல இக்ஷ்வாகு வம்சத்துல இப்படி ஒரு அரசனை நாங்கள் பார்த்ததே இல்லைன்ட்டான். இக்ஷ்வாகுப்யோபி அதிகா இதம்போ யாஜ்யானாம் உதிதமுதிதம் யத்குலமபூத். அனர்கராகவரத்துல முராரி சொல்லுவான், எத்தனை விதமான யாகங்கள் யஜ்ஞங்கள் யூபஸ்தம்பங்களை நட்டு வைத்து இவர்கள் உயர்ந்ததான ராஜ்ய பரிபாலனத்தை செய்திருக்கிறார்கள் தெரியுமா. காளிதாசன் பேசுவான், இவர்கள் இந்த வம்சத்தில் உதித்தவர்கள், அவர்கள் சமுத்திரம் வரையிலும் பரவின ராஜ்யத்தை ஆளும் வல்லமை பெற்றவர்கள். ஆனாகரத்தவர்த்மனாம் ஆசமுத்திர க்ஷிதீஷானாம். சமுத்திரம் வரையிலும் அவர்கள் ராஜ்யத்தினுடைய எல்லை இருந்தது. சொர்க்கம் வரையிலும் அனாயாசமாக செல்லும் வல்லமை பெற்றவர்கள் இந்த அரசர்கள். தாமாவசா தசரத சுரவந்திதேன சங்கிரந்தனேன விஹிதாசன சம்விபாகா பிருந்தாரிகாரி விஜயே சுரலோக லப்த மந்தாரமால்ய மதுவாசித வாசபூமிஹி. அதுதான் சீதை சொல்லுவா, அடிக்கடி எங்க மாமனார் ஃபாரின் போயிட்டு வருவார். எது ஃபாரின்? அயோத்திக்கு ஃபாரின் எது? தேவலோகம். இந்திரலோகத்திற்கு அடிக்கடி போவார். அங்க போனா இந்திரன் தேவலோக பாரிஜாத பர்ஃப்யூம்ஸ் கொடுத்து அனுப்புவான். போய் உங்க மாட்டு பொண்ணு கொடுங்கன்னு. அவள் இந்த லோக்கல் காஸ்மெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டான். சீதை எல்லாம் பியூர் ஐட்டம்ஸ் தான் இருக்கணும். தேவலோக பாரிஜாதம் பிருந்தாஹாரிகாரி விஜயே சுரலோக லப்த மந்தாரமால்ய மதுவாசித வாசபூமிஹி. அவன் மறைச்சேவன் அந்த பர்ஃப்யூமோட தான் வருவான். இந்திரன் அடிச்சு விடுவான், புஸ்கு புஸ்குன்னு அடிப்பான்.
யாருக்கு? நோ கேஸ், ஒய் யூ ஆர் யூசிங் த கேஸ், திஸ் இஸ் நாட் கேஸ் அப்படின்னு காமிக்கிற பாருங்க. அந்த மாதிரி சூப்பர் பரிமாணம், ஒரிஜினல். இப்பெல்லாம் ஆர்கானிக் அப்படின்னு ஒரு பேரை போட்டு விட்டோம்னா என்ன வேணா விலை கொடுத்து வாங்கிக்கலாம். தர்பூசணியை வாங்கலாமா வேண்டாமான்னு எல்லாம் மண்டையை உடைச்சிட்டு இருக்காரு. தர்பூசணியை உடைக்க வேண்டியவா இப்போ மண்டையை உடைச்சிட்டு இருக்கான். காரணம் என்ன? எவ்வளோ கலப்பி விட்டான், தர்பூசணியில கலப்படம் வந்துருது அப்படின்ட்டு. மீதியெல்லாம் சுத்தமாக இருக்கான்னு யோசிக்கணும் இல்லையோ, எல்லாம் தான் கலப்படம். நம்ம ஊரில் ஒன்று என்ன பண்ணிட்டு கலர் ரோட்டு அச்சடிச்சுது, கலர் ரோட்டு அச்சடிச்சு மாட்டிடுச்சு. அவன் சொன்னா என்னடா தத்ரூபமாக எல்லாம் கலர் ரோடு அடிச்ச, அப்புறம் ஏன்டா மாட்டிட்ட அப்படின்னார். இல்லை, எங்கள் தலைமையில் இருக்கிற விசுவாசத்தை காண்பிக்கிறதுக்கு நான் ரா போடுறதுக்கு பதில் ரூ போட்டேன். புரிந்தவன் பிஸ்தா, அவ்வளவுதான். மந்தார வாசித மதுவாசித வாசபூமி, மந்தார வால்ய மதுவாசித வாசபூ, இதெல்லாம் வால்மீகி எதிர்காலம் கேட்காதீங்க. அப்படி அடிக்கடி அவன் சொர்க்காதி லோகத்திற்கு சென்று வரக்கூடிய வல்லமை பெற்றவன். ஆனா கரதவர்த்மனா, நாகம், நாகம்னு சொர்க்கத்திற்கு பேர். நாகம் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம் என்று சுவாமி தேசிகன் சாதிப்பார். சம்ஸ்கிருதத்தை தமிழ்ல எழுதி வச்சு படிச்சோம்னா நிறைய டேஞ்சர் இருக்கு. நாகாஹா அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு. நாகாஹா அப்படின்னு சப்தம், அந்த சப்தத்துக்கு சொர்க்கம் அர்த்தம். அதையே மூணாவது கா இல்லையா, மூணாவது சொன்னா கா இல்லையா, அப்படி படிச்சா நாகாஹா ரெண்டு அர்த்தம் வரணும். பாம்புன்னு ஒரு அர்த்தம், யானைன்னு ஒரு அர்த்தம். இப்ப நாகம்னு படிப்பியா அல்லது நாகம்னு படிப்பியா, இல்ல நாகம்ன்றது பாம்புன்ற அர்த்தத்துல படிப்பியா, இல்ல யானைன்ற அர்த்தத்துல படிப்பியா? பண் வச்சாரு சுவாமி தேசிகன். நீ தமிழ்ல படிச்சாலும் ஒரு அர்த்தம் வரும், சம்ஸ்கிருதத்துல படிச்சாலும் ஒரு அர்த்தம் வரும், சம்ஸ்கிருதத்துல ரெண்டு அர்த்தத்துல படிச்சாலும் ரெண்டு அர்த்தம் வரும். சோகம் தவிர்க்கும் சுருதி பொருள் ஒன்று சொல்லுகின்றேன், நாகம் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம். ராமாயணத்தின் பெருமையை சொன்னார். ஆகண்டலன் மகனாகிய ஆவலி பேரியதோர் காகம் பிழைத்திட கண்ணடிவை செய்த காக்குத்தானே என்று வர்ணித்தார். கருணா காக்குஸ்தான் ராமபிரான் என்று வர்ணிக்கிறார். ஆனாகரதவர்த்மனாம், அப்படிப்பட்டதான அந்த ராஜ்யத்துல இவர்கள் பவந்தோ, இவர்கள் இவ்வளவு பேர் இருந்தால் கூட சுவாமி இவனை போல இக்ஷ்வாகுப்யோபி சர்வேப்யா ஹ்யதிரக்தோ விஷாம்பதே. ராமகுணங்களை சொல்றோம், கேட்டுக்கோங்கோன்னர். ராம சத்புருஷோ லோகே சத்ய தர்ம பராயண சாட்சாத் ராமாத் விநிர்வృத்தः தர்மச்சாபி ஸ்ரீயாசः தர்மக்ய சத்யசந்தஸ்ச ஷீலவான் அனசூயகः க்ஷாந்தः சாந்த்வயிதாஷ்ட்ரக்ஷ்ணः கிருதஜ்ஞः விஜிதேந்திரியः பஹுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதா तेनास्येहातुला कीर्तिः यशस्तेजश्च वर्धते देवासुर मनुष्याणां सर्वास्त्रेषु विशारदः सम्यक् विद्यावृतस्तातः यथावत्साङ्गवेदविते द्विजैरपि विनीतश्च श्रेष्ठैर्धर्मार्थनैपुणैः यदा व्रजति सङ्ग्रामं ग्रामार्थे नगरस्य वा गत्वा सौमित्रिसहितः नाभिजित्य निवर्तते सङ्ग्रामात् पुनरागम्य कुञ्जरेण रथेन वा पौरान् स्वजनवन्नित्यं कुशलं परिपुप्रचेति इति नः पुरुषव्याघ्रः सदा रामो विभाषते व्यसनेषु मनुष्याणां वृषं भवति दुःखितः उत्सवेषु च सर्वेषु पितेव परिदुष्यते तमेवं गुणसम्पन्नं रामं सत्यपराक्रमं लोकपालोपमं नाथं अकामयत मेदिनी. வாய்வருவி ராமனுடைய குணங்களை அவர்கள் பேசினார். பெருமாள் நஸ்மரத் அபகாராணாம் சதமப்யாத்மவத்தையா கதஞ்சித் உபகாரேன கிருத்தேன ஏகேன துஷ்யதி. எத்தனையோ அவனுக்கு எத்தனையோ தீங்குகள் சில பேர் பண்ணிருப்பான். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் என்பதாக நஸ்மரத் அபகாராணாம் சதமப்யாத்மவத்தையா, அவனிடத்துல 100 தோஷங்கள் அவர்கள் ஏறிட்டிருப்பார்கள் அல்லது ஏதோ அவனுக்கு தீமைகள் செய்திருப்பார்கள். ஆனால் கதஞ்சித் உபகாரேன ஒரு சின்ன உபகாரம், அந்த ஒரு உபகாரம் பண்ணினா பெருமாள் என்ன பண்ணுவான், அந்த தோஷத்தை விட்டுடுவான், அந்த ஒரு உபகாரத்தை பார்ப்பான். ராவணன் விழுந்து கிடக்கிறான், உயிர் போயிடுத்து. விபீஷணனை கூப்பிட்டா ராமபிரான், டேய் ராவணனுக்கு கைங்கரியம் பண்ணு அப்படின்னு. முடியாதுன்ட்டான் விபீஷணன். டேய் வம்சம் இல்லடா, வாரிசு இல்லடா, நீ தான் பண்ணணும், வேற யாரும் பண்ண முடியாது, நீ பண்ணுங்க. பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேன்? மகா பாப், அயோக்கியன், பஞ்சன சிவக்கும் மென்கால் தேவியை பிரித்த பாவி.
பெருமாளையும் பிராட்டியும் பிரித்தவன். நம்முடைய தாய் தந்தையரை பிரித்த பொல்லா அரக்கன் ராவணன், பெருமாளுடைய தாய் தந்தையரை பிரித்த பொல்லா அரக்கன் கம்சன். அதனால இவனுக்கு நான் கைங்கரியம் பண்ண மாட்டேன்னு பெருமாள் கூப்பிட்டார். நீ பண்றியா இல்ல நான் பண்ணட்டான், நீ பண்றியா இல்ல நான் பண்ணட்டான். என்ன இப்படி சொல்றேன்? என்னடா, நான் அவனுக்கு நல்லது செய்வதற்காக எத்தனையோ வாய்ப்புகள் அளித்தேன். இன்று போய் நாளை வான்னு சொன்னேன். வாரணம் பொருத மார்பும் மறையினை எடுத்த தோளும் நாரத முனிவர் கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரண மௌழி பத்தும் சங்கரன் கொடுத்த வாழம் களத்தே பகட்டும்.